ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்பிள் பத்தி தாங்க. ஆப்பிள் பத்தி எல்லாருக்குமே நிறைய ஐடியாஸ் இருக்கும் இல்லையா? அதை பத்தி ரொம்ப எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ரூட். ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு கூட நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? இப்ப அந்த டாபிக் நம்ம வரல. நம்ம வரப்போறது எந்த டாபிக்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆப்பிள்ல நிறைய பேர் நான் கூட கேட்டேன், ஆப்பிள்ல ஸ்டிக்கர் ஏன் ஒட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நிறைய பேர் அது பிரைஸ்க்கா இருக்கும், அதுக்கப்புறம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நாட்டுல இருந்து அதை கொண்டு வந்திருப்பாங்க அதனால இருக்கும், இல்ல நம்மளுடைய ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட், ஆப்பிள் 3 விதங்கள்ல விளைவிக்கப்படுகிறது. ஒன்று இயற்கையான முறை, இரண்டாவது மரபணு மாற்றம் மூலமாக, மூணாவது பூச்சிக்கொல்லி மருந்து அதெல்லாம் உபயோகப்படுத்தி. சரி ஓகே, இது எல்லாத்து மூலமா விளைவிக்கப்படுது, அதுக்கும் நம்மளுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா நீங்க? அதுக்கும் ஸ்டிக்கருக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப ஒரு ஆப்பிள் இயற்கையான முறையில விளைவிக்கப்பட்டிருந்தால் அந்த ஸ்டிக்கர்ல நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர் 9 அப்படிங்கிற எண்ணில இருந்து ஸ்டார்ட் ஆகும், 5 டிஜிட் இருக்கும். இதே ஒரு ஆப்பிள் மரபணு மாற்றம் மூலமாக உருவாக்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல அந்த எண் 8ல ஸ்டார்ட் ஆகும், 5 டிஜிட் இருக்கும். சரிங்களா? இதே ஒரு ஆப்பிள் பூச்சிக்கொல்லி மருந்து மூலமாக விளைவிக்கப்படுகிறது அப்படின்னு இருந்தா அது 4 இலக்க எண்களை கொண்டிருக்கும். ஆப்பிள் உள்ள ஸ்டிக்கருக்கும் உள்ள சம்பந்தம் நம்ம எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ம ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அதுக்காக தான். ஸோ எனிவே இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்பிள் பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி வேற சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே, தேங்க்யூ ஆல்.